ஆஹ் போவோம். சோ அடுத்தது வந்து இந்த தரமானது நிறுவனத்தின் லாபத்தினை வேற எவ்வாறு மேம்படுத்தலாம்னு சொன்னா, இப்ப நாங்க ஏற்படும் செலவுகள், அப்ப நாங்க 4 வகையான செலவுகள் படிச்சிருந்தானே, உள்வாரி, வெளிவாரி, மதிப்பீட்டு செலவுகள். ஆஹ் அப்ப அந்த செலவுகளை கூட நாங்க குறைத்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். சரியா? அடுத்ததோட நாங்க அதுகள் மட்டும் சொல்லாம, வாடிக்கையாளர் இந்த தரமான பொருட்கள் விற்கிறதால வாடிக்கையாளர் அதிகரிக்கப்படும். அப்ப இந்த வாடிக்கையாளர் அதிகரிப்பதன் மூலமாகவும் கூட எங்களோட லாபத்தை வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். அதிக அளவான இப்ப தரமான பொருட்கள் விற்பதன் மூலமா எங்களுக்கு இன்னும் நிறைய வணிகங்களை வந்து உருவாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். சோ அதன் மூலமா வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி எங்களுக்கு அதன் மூலமா வந்து எங்களுக்கு அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்த கொஸ்டின் போவோம். தரக்கட்டுப்பாட்டு கருவிகள் இரண்டை சுருக்கமாக விளக்குங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ்ல வந்து நாங்க படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியா, பரோட்டோ அனலைஸ்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சோம் தெரியுமா? பரோட்டோ அனலைஸ் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் தான். அது இல்லாம இங்க நாங்க படிச்சிருக்கோம் பாருங்க, கட்டுப்பாட்டு வரைவுகள்னு சொல்லி ஆல்ரெடி நாங்க படிச்ச விஷயம் தான். கண்ட்ரோல் சார்ட்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த கட்டுப்பாட்டு இது கட்டுப்பாட்டு சார்ட்டும் அந்த என்னது கண்ட்ரோல் சார்ட்டும் வந்து நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம். ஸோ அதுகள் தான், அது ரெண்டையும் தான் இங்க விளக்குனாலே போதும். அதாவது தர கட்டுப்பாட்டு கருவிகள்னு சொல்லி சொல்லும் பொழுது முதலாவது நாங்க விளக்கணும் பரோட்டோ அனலைசஸ்னு சொல்லி. சரியா? இந்த பரோட்டோ அனலைசஸ் பத்தி ஒருக்கா மட்டும்தான் எங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்டு வந்திருந்தாங்க. 30 பாருங்க, 2018ல கொஸ்டின் கேட்டு வந்திருந்தாங்க. சரியா? அதே போல வந்து 2020லயும் வந்து எங்களுக்கு கட்டுப்பாட்டு சார்ட்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? சோ ஆஹ் அப்ப நாங்க இந்த பரோட்டா அனலைஸ்னு சொல்லி சொன்னா நாங்க என்னன்னு நாங்க சொன்னோம், ஒரு வணிகத்துல வந்து எந்த சந்தர்ப்பத்துல தவறு நடக்குதோ அந்த தவறு எவ்வளவு வீதம் நடக்குதுன்னு சொல்லி கண்டறிஞ்சு அந்த தவறை நாங்க எப்படி வந்து திருத்திக் கொள்றத வந்து தனித்தனியா ஆராயறத நாங்க என்ன சொல்றது, பரோட்டோ அனலைசிஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல காணப்படுகின்ற பிரச்சனைகள் வந்து குறித்த காலப்பகுதிக்குள்ள நாங்க ஆராய்ஞ்சு கொள்ளணும், ஒரு டைம் பீரியட்குள்ள. குறித்த காலப்பகுதிகளுக்குள்ள நாங்க ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கான மதிப்பீட்டை மேற்கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்க ஒரு கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர் நிறுவனத்துல வேலை செய்யறோம், அதாவது கஸ்டமர் கேர்ல வேலை செய்யறோம்னு சொல்லுங்களேன். அப்ப அந்த வாடிக்கையாளர் சேவையில எங்கன பிரச்சனை ஏற்படுது, வாடிக்கையாளர் கால் பண்ணும் பொழுது பிரச்சனை ஏற்படுதா, அப்படி இல்லாட்டி வாடிக்கையாளருக்கு ஒழுங்கா பதில் வழங்காத சந்தர்ப்பத்துல பிரச்சனை ஏற்படுதா, எங்கட நிறுவனத்துல ஒழுங்கா சேவை இல்லாத நிலை அங்கே பிரச்சனை ஏற்படுதா. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாங்க பிரச்சனைகளை பார்க்கணும். சந்தைப்படுத்தல எடுத்துக்கோனா சந்தைப்படுத்தல அட்வர்டைசிங்ல பிரச்சனையா, அப்படி இல்லாட்டி மக்களோட தொடர்பு கொள்றது பிரச்சனையா, எங்கட ப்ராடக்ட்ல ஏதாவது மார்க்கெட் பண்றது பிரச்சனையா. இதுகளை பாக்குறது தான் நாங்க பரோட்டோ அனலைஸ்னு சொல்லி சொல்றது. இது தான் எங்களோட என்ன சொல்றது, இது வந்து ஒரு தர கட்டுப்பாட்டு கருவிகள். அடுத்த நாங்க விஷயம் ஒண்ணு படிச்சோம், என்னது கண்ட்ரோல் சார்ட்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சோம். ஒரு சில பேப்பர்ஸ்ல வந்து தந்திருந்தாங்க. ஸோ இந்த 2022ல பேப்பர்லையும் வந்து கண்ட்ரோல் சார்ட்டை பத்தி தந்திருக்கிறாங்க. ஸோ நாங்க அதை வந்து பார்ப்போம். எகெயின் ஒரு ஐடியா நாங்க பார்க்கறது நல்லது, பார்த்து கொண்டு போவோம். கண்ட்ரோல் சார்ட் கொஞ்சம் இருங்க.
பாருங்க, தரக்கட்டுப்பாட்டு கருவிகள். அதாவது நாங்க தரக்கட்டுப்பாட்டு கருவிகளை இது என்ன சொல்றது, கண்ட்ரோல் சார்ட்னு சொல்லி, இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் 2ல ஒண்ணுதான் இந்த புள்ளி விபர தரக்கட்டுப்பாட்டு நுட்பம்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க ஒரு தரக்கட்டுப்பாடின் போது நாங்க ஒரு லெவல் ஒண்ணு வச்சுக்கொள்வோம். அதாவது வந்து நாங்க உற்பத்தி செய்யற பொருட்கள் வந்து ஒரு மட்டத்துக்கு மேல போகக்குள்ள அது வந்து நாங்க எங்கட கண்ட்ரோலை வந்து மீறி போகுது. அதாவது எங்கட உற்பத்தியின் கண்ட்ரோலை வந்து மீறி போகுது. ஒரு என்ன சொல்றது, இன்னொரு லெவல் ஒண்ணு வச்சுக்கொள்வோம். அந்த உற்பத்தி பொருள் வந்து கீழ் நோக்கி போகக்குள்ள எங்கட கண்ட்ரோல் வந்து குறைவா போகுது. ஒரு பொருள் என்னைக்குமே வந்து ஒரு நிலையான மட்டத்துல வந்து அந்த பொருள் கண்ட்ரோலா வந்து உற்பத்தி செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப இங்க இந்த புள்ளிகள் இருக்கக்குள்ள இந்த 9.4 10.6 இந்த 10.6 9.4க்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கிறது வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள எங்கனையாவது தவறுகள் நடந்தா கூட எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து கண்காணிச்சு அதை சீரமைத்துக் கொள்ள முடியும். ஆனா எங்களுக்கு அந்த லிமிட்டுக்கு மேல போகக்குள்ள வந்து அது என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் உற்பத்தியில வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்குள்ள எங்களுக்கு வந்து சில நேரம் அந்த பிழைய வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்க இல்லாமாக்கி கொள்ளணும். அப்படி இல்லாமாக்கி கொள்ளாத சந்தர்ப்பத்துல வந்து பிரச்சனை வந்து இன்னும் பெருசா போகும். அதாவது உற்பத்தியில ஏற்படுற தவறுகள் வந்து பிரச்சனைகள் வந்து பெருசா போகும். அதாவது வந்து கீழ் நோக்கி வரக்குள்ள, அப்ப கீழ் நோக்கி வர்றதுன்னு சொன்னா என்னது, தரம் வந்து ஏதோ இழிவு நிலையில வந்து ஏதோ பிரச்சனை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா குறையிற தன்மையில காணப்படுது. அதாவது எதுவுமே காணப்படல அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல கூட ஒரு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஸ்டேஜ் தான் நாங்க அந்த லோ கண்ட்ரோல் லிமிட்ல இருக்கக்குள்ள எங்களுக்கு டக்குன்னு அதுல ஏதாவது தவறு இடம் பெற்று ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகே, நாங்க ஸ்மூத்தா தானே போய் கொண்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. பட் அந்த டைம்ல வந்து எங்களுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியாது. இதுதான் பிரச்சனையால தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இதே அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு போகக்குள்ள கண்டிப்பா இந்த சார்ட்டை வரைஞ்சே நீங்க காட்டினாலும் பிரச்சனையே இல்லை. அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கு போகக்குள்ள வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை வந்து. அதாவது வந்து நாங்க பிரச்சனையை உடனடியா தீர்மானம் கண்டு கொள்ள முடியும். இப்ப பாருங்க, தரக்கட்டுப்பாட்டுக்குரிய ஒரு முறையை ஏற்றுக்கொள்ளல் மாதிரி ஆகும். இது குறைபாடுள்ள பொருட்கள் அல்லது பகுதிகளில் தான் நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கும், குறைபாடுள்ள பொருட்கள் வாடிக்கையாளருக்கு வழங்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யறதுக்கும் தான் இந்த தரக்கட்டுப்பாடு சார்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறாங்க. இது தரமான இருமுனைகளில் அக்கறை கொண்டுள்ளது. பாருங்க, இருமுனைனா இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட். இருப்பினும் இந்த சிக்கல் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இந்த உற்பத்தியில குறைபாடுகள் மற்றும் தரமற்ற பொருட்கள் உற்பத்தியை வந்து தடுக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த நாங்க தர கட்டுப்பாட்டு சார்ட் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? சோ அப்ப இதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது நாங்க அந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை ஒதுக்கக்கூடியதுக்காக இந்த கட்டுப்பாடு சார்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லணும். அப்ப இது ரெண்டும் தான் நாங்க படிக்க வேண்டிய அதாவது வந்து எங்கட கொஸ்டின்ல கேட்டிருக்க மாதிரி தர கட்டுப்பாட்டு கருவிகள் ரெண்டே சுருக்கமாக விளக்குகன்னு சொல்லி சொன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேயா? சோ இந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே அடுத்தது கொஸ்டின் 6. நாங்க படிச்சோம் தானே, உள்வாரி மற்றும் வெளிவாரி தோல்வி செலவுன்னு சொன்னா என்னதுன்னு சொல்லி முதல்ல படிச்சோம். சோ அதனால அதையும் நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்தது பாருங்க, கட்டளை தகுதிகள், கட்டளை வெற்றிகள். இது வந்து 2022ல தான் ஃபர்ஸ்டாவே இந்த வந்திருக்கு இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் தந்திருக்காங்க. கட்டளை வெற்றிகள் அல்லது கட்டளை தகுதிகள்னு சொல்லி. சரியா? சோ அப்ப நான் இந்த கட்டளை வெற்றிகள், கட்டளை தகுதிகள்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி உங்களோட அசைன்மெண்ட் ஆன்சரை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் விலகப்படுத்தி கொண்டு போறேன். சரியா? நான் சொல்ற மாதிரி அசைன்மெண்ட் செஞ்சீங்க, யாருக்குமே குறைவான, அதாவது 70க்கு கீழே வந்து ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருந்ததே தவிர மற்றது எல்லாமே வந்து 70க்கு மேல தான் இருந்துச்சு. சரியா? சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம். சரியா? நான் இந்த சொல்ற விஷயங்களை தெளிவா படிச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான் சொல்லிடலாம். ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அனுப்பி இருக்கிறேன். பாருங்க, முதலாவது கேட்டிருக்காங்க கட்டளை தகுதிகள் மற்றும் கட்டளை வெற்றி. சரியா? அப்ப முதலாவது வந்து
கட்டளை தகுதின்னு சொன்னா அந்த வாடிக்கையாளர்கள் வந்து சில பண்புகள் அடிப்படையில தான் என்ன நடக்குதுன்னா அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. சரியா? அப்ப அது ஆர்டர் தகுதி மற்றும் ஆர்டர் வெற்றியாளர் என்ன 2 வகையில வந்து நாங்க பிரிச்சு கொள்ள முடியும். முதலாவது வந்து கட்டளை தகுதின்னு சொல்லி சொன்னா ஒரு தயாரிப்புல வந்து போட்டியில நுழைவதற்கு காணப்படுகின்ற அவசியமான பண்புகளை தான் நாங்க கட்டளை தகுதின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து சந்தையில சமர்ப்பிக்கக்குள்ள அந்த போட்டி பொருட்களுடன் அந்த பொருள் வந்து சிறப்பா காணப்படுதா, போட்டியிடக்கூடிய தன்மைக்கு அந்த பொருள் காணப்பட்டாலே வந்து அது கட்டளை தகுதி. அப்படி அந்த போட்டி பொருள் வந்து சந்தையில வந்து நீண்ட காலம் நிலைத்திருந்தா அதுதான் கட்டளை வெற்றின்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து ஒரு பொருளை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களை தூண்டுதலை ஏற்படுத்தி அப்பொருட்களை வாடிக்கையாளர் கொள்வனவு செய்கின்ற செயற்பாடு தான் ஆர்டர், அதாவது கட்டளை வெற்றி என வரையறுக்கப்படுகின்றது. இவ்வெற்றியானது குறித்த உற்பத்தியாளர் அல்லது நிறுவனத்தையே சாரும்னு சொல்லி எழுதணும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, வாடிக்கையாளர் பெரும்பாலும் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது வாடிக்கையாளர் அதாவது பண மதிப்பின் அடிப்படையில தான் தங்கள் கொள்வனவு முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்ப அந்த தயாரிப்பின் மதிப்பை மதிப்பிற்கு முன்னர் குறித்த பொருள் சேவையில வந்து செயல்திறன் கிடைக்கிற தன்மை, விலை, அதன் வடிவமைப்பு, கவர்ச்சி போன்ற விடயங்களை வந்து கண்டிப்பா கருத்தில் கொள்ளணும். அப்படி கருத்தில் கொள்ளும் பொழுதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சு அந்த பொருள் வெற்றியா மாறும். சரியா? அப்ப இன்றைய ஆர்டர் வெற்றியாளர் நாளைக்கு ஆர்டர் அதாவது கட்டளை தகுதியாளர்களாக மாறுகின்றனர். இதுகளையும் சும்மா ஒரு 2-3 நோட்ஸ் வந்து இந்த நோட்ஸ் வந்து டீப்பா இருக்கு. சோ நீங்க இதுல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஞாபகம் வச்சு கொள்ற அளவுக்கு நீங்க ஒரு ஷார்ட் நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க இந்த அசைன்மெண்ட்டை பார்த்து. ஓகேயா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். கட்டுப்பாட்டு வரைவுகள் நான் இப்ப சொல்லி கொடுத்தது செல்லூர தள அமைப்பு. அதாவது வந்து இதுவும் என்னது தள அமைப்புகளை வந்து நாங்க படிச்ச விஷயமே தான் இப்ப எகெயின் திரும்பவும் பார்க்க போறோம். இதுவும் 2000 தள அமைப்புகள்ல வந்து பாருங்க, செல்களை தலைமைப்பை தான் நாங்க அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து செல்லூர் தள அமைப்புன்னு சொன்னா சம்டைம்ஸ் இந்த செல்கள தள அமைப்பு, அதாவது செல்கள தள அமைப்புன்னு சொன்னா என்னது நாங்க படிச்சோம். இது வந்து நடமாடும் தள அமைப்பு. அதாவது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒத்த இயல்பு இயந்திரங்கள் வந்து ஒரு பிரிவுல வந்து ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இயந்திரங்கள் வந்து அந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சோ அதுகளை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா செல்களை தள அமைப்புன்னு சொல்லி நாங்க படிச்சோம். சோ இந்த கொஸ்டின் வந்து உற்பத்தி பொருள் தள அமைப்பு செய்முறைத்தான். ஓகே, சரியா? இந்த செல்கள தள அமைப்புன்ற வந்து வெளியீட்டின் அளவு எப்படி இருக்கும்னு சொன்னா என்னைக்குமே வந்து ஒத்த தன்மையுள்ள இயந்திரங்கள் மூலம் அதிக அளவு வந்து உற்பத்தி இடம்பெறதால சிறப்பு தேர்ச்சியின் மூலமா தான் வெளியீடுகள் வந்து அதிகரிக்குது. அப்ப நெகிழ்வுத்தன்மை எப்படி காணப்படுது? அதாவது வந்து ஓரளவு அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை தான். பிளெக்சிபிலிட்டி கூடுதல அல்ல, சாதாரண அளவு பிளெக்சிபிலிட்டி தான். அதாவது இந்த பாரிய அளவு காஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா உற்பத்திகள் வந்து இடம்பெறதால உற்பத்தி வந்து பாரிய அளவு உற்பத்தி இடம்பெறதால வந்து கொஸ்ட் வந்து குறைவா தான் காணப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு அதிக அளவான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செலுத்தணும். சொன்னா இயந்திரங்கள் அதுகளுக்கெல்லாம் செலவு கூட நில செயல்முறைகள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஷெட்யூல் பண்ண அடிப்படையில தான் இருக்கும். ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு அந்த அடிப்படையில தான் வந்து இந்த செல்களை தள அமைப்புட உற்பத்திகள் இடம்பெறும். இதுகளை எழுதினாலே ஓகே, கிளியரா? அதாவது வந்து ஏதேனும் 4க்கு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப 4 1க்கு 5 மார்க்ஸ் படி எழுதினாலே ஓகே. அடுத்தது இருப்புக்களுடன் தொடர்புடைய சில செலவுகள் என்ன? இதுவும் நான் முதல்ல படிச்ச விஷயமே தான். அதாவது வந்து இருப்பு ஒண்ண பேணுதல், கிரயம், காப்புறுதி செலவுகள் அந்த கொஸ்டின்ல உள்ள ஆன்சரே தான் இதுக்கும் எழுதணும். அடுத்தது வந்து தடுப்பு பராமரிப்பு மற்றும் முறிவு பராமரிப்பு. சரி, இந்த விஷயத்த நாங்க வருவோம். இதுவும் ஆல்ரெடி நாங்க டிஸ்கஷன் பண்ண விஷயங்கள் தான். பாருங்க, தடுத்தல் அல்லது தடங்களை பராமரித்தல், அப்படி இல்லாட்டி
அப்படி இல்லாட்டி இந்த பாருங்க, நிறுவனங்கள் பேணப்படும் இயந்திரங்களின் பராமரிப்பு அணுகுமுறைன்னு கேட்டாலும் இந்த தடுப்பு பராமரிப்பு அல்லது முறிவு பராமரிப்புன்னு சொல்லி எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறுவனங்களில் பேணப்படும் இயந்திரங்களின் பராமரிப்பு முறை. தடுத்தல் அல்லது தடங்களை பராமரித்தல். தடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே, இங்க இயந்திரம் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டு இருக்கு. அந்த இயந்திரம் வந்து அதுவா ஃபங்க்ஷன் ஆகி அதுவா டேமேஜ் ஆகுற வரைக்கும் நாங்க எதுவுமே செய்யக்கூடாது. அது டேமேஜ் ஆகின பிறகு தான் நாங்க அதை வச்சு செலவுகளை மேற்கொள்ளணும். அதாவது வந்து அந்த இயந்திரத்தை வந்து பராமரிக்கணும். இதுதான் தடுத்தல் அல்லது முறிவு பராமரிப்புன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இதுக்கு உதாரணமா வந்து இதன் நன்மைகள் என்னன்னு சொன்னா, இந்த முறிவு நடந்த பிறகு நாங்க பாக்குறதால வந்து அந்த இயந்திர பராமரிப்பு செலவு குறையும். அடுத்தது இல்லாம நாங்க அந்த இயந்திரத்தை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஊழியரோ ஊழியரை நாங்க நியமிச்சிருக்கும் பொழுது அந்த ஊழியருக்கு ஏற்படுற செலவுகள் வந்து குறைவடையும். இந்த செலவுகள் வந்து இல்லாம போகும். அடுத்தது வந்து இந்த மெஷின்ல வந்து செலவுகள் அந்த டேமேஜ் ஆகின பிறகு நாங்க பார்க்கும் பொழுது வந்து எங்களுக்கு வந்து அந்த முழுமையா வந்து அதண்ட வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இதுதான் வந்து தடுத்தல் அல்லது முறிவு பராமரிப்புன்னு சொல்லி பாக்குறது. தடுப்பு பராமரிப்புன்னு சொல்லி சொன்னா இதண்ட தீமைகள் என்னதுன்னு சொல்லி பார்த்தா, நாங்க அந்த மெஷின் டேமேஜ் ஆன பிறகு பார்க்கக்குள்ள எங்களுக்கு உற்பத்தி தடை பெறலாம். காலம் வந்து அதிக அளவு தேவைப்படலாம். அந்த டைம் நாங்க செய்யறதால அதுக்கான உதிரி பாகங்கள் இல்லாட்டி அந்த மெஷின் அப்படியே வந்து நாங்க நீக்க வேண்டி வரும். ஒரு மெஷின்ல தடைப்பட்டா உற்பத்திகள் வந்து தடை பெறலாம். அந்த மெஷினுக்கான செய்முறைகள்லாம் எங்களுக்கு தெரியாட்டி அங்க நாங்க ஃபெயிலியர் அடையலாம். இதுதான் தடுப்பு முறிவுண்டு தடுத்தல் அல்லது முறிவு பராமரிப்புன்ற தீமைகள்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து தடுப்பு பராமரிப்பு. தடுப்பு பராமரிப்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க வந்து பிரச்சனை ஏற்படுற முன்னுக்கு அந்த இயந்திரத்தை வந்து நாங்க பலவீனமான பகுதிகளை கண்டறிந்து அதை இன்னும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை வந்து நாங்க சரி செய்யறதைத்தான் இங்க சொல்றாங்க. அது வந்து இந்த தடுப்பு சேவைகள் வந்து கூடுதல் செலவுல வந்து ஒரு செலவு ஒண்ணு ஏற்படும். அதுக்காக நாங்க ஒருத்தரை நியமிக்கணும். அடிக்கடி மெஷினை வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க சுத்தம் பண்ணணும். மந்த்லி அதை மெஷினை வந்து ரீசெக் பண்ணி பார்க்கணும், என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. இதுகள் எல்லாமே வந்து நாங்க முன்னுக்கே எச்சரிக்கையா நடக்கிறோம். இதனால வந்து இந்த தடுப்பு பராமரிப்பின் காரணமாக இயந்திரத்துல ஏற்படுற பாரிய அளவு பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படுது. மத்தது வந்து எங்களுக்கு என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஏற்படுற மேலதிக செலவுகள் வந்து குறையக்கூடியதாக காணப்படும். உற்பத்திகள் வந்து தடைப்படுறதெல்லாம் குறைப்படும். இதுதான் தடுத்தல் மற்றும் தடங்களை பராமரித்தலுக்கான கொஸ்டின்கள். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று வரணும். இப்ப நாங்க கிட்டத்தட்ட 2013 பேப்பர்ல இருந்து 2022 பேப்பர் வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம். சோ அப்ப அந்த பகுதியில என்னென்ன கொஸ்டின் அடிக்கடி வருது, எந்தெந்த கொஸ்டின் மிஸ் ஆகி வருது, சோ நாங்க எந்தெந்த கொஸ்டின் கூடுதலா போக்கஸ் பண்ணணும்னு சொல்லி அது எல்லாமே வந்து பார்த்து கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே. நாங்க இப்ப வந்து EOQ கொஸ்டினுக்கு வந்து நாங்க போவோம். சரியா? EOQ.
அதாவது வந்து இஓக்யூ என்று சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி நாங்க முதல்ல பார்ப்போம். அதாவது இஓக்யூ என்று சொல்லி சொன்னா என்னது, ஒரு நிறுவனம் வந்து நாங்க ஒரு உற்பத்தி செய்து, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பொருள் தேவை, 1,20,000 பொருள் தேவை. அப்ப இந்த 1,20,000 பொருள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து நான் யோசிக்கிறேன், இந்த 1,20,000 பெறுமதியான பொருளை ஒரே தடவையில இருக்கிறது எனக்கு லாபமா, அப்படி இல்லாட்டி 2 தடவையில, அதாவது 2 தடவையிலன்னு சொன்னா என்னது, 60,000 படி 2 தடவையில எடுக்கிறது. அப்படி இல்லாட்டி 3 தடவை, 3 தடவைனா 40,000 பெறுமதி. அப்படி இல்லாட்டி 4 தடவை 30,000 பெறுமதி. சோ இப்படி பாக்குறது வந்து எடுத்துக்கொள்றது லேசா. அப்படி எடுக்கிறதால எனக்கு என்ன ஏற்படுற ஓ என்னது கட்டளை செலவு எவ்வளவு வருது, இருப்பு பேண்ட செலவு எவ்வளவு வருது, நான் ஒரு ஆர்டரை எவ்வளவு ஒரு ஆர்டர் முடியக்குள்ள இன்னும் அடுத்த ஆர்டருக்கு நான் எவ்வளவு நாட்களுக்குள்ள நாங்க ஆர்டரை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இல்லாம வந்து நான் இன்னும் எவ்வளவு எனக்கு இந்த இருப்புகள் பேன்றதுக்கான என்னென்ன செலவுகள் காணப்படுது, அதுகள் எல்லாமே வந்து பாக்குறது தான் கட்டளை கணியம் சொல்லி. கட்டளை கணியத்துக்கான பேசிக் சமன்பாடு தான் இது. என்னது, இஓக்யூ சமன் இஓக்யூ சமன் வர்க்கமூலம் 2DCO இன் கீழ் CH. அப்ப இஓக்யூன்னு சொல்லி சொன்னா என்னது, பொருளாதார கட்டளை கணியம். இந்த சிங்கிறது வந்து என்னது, கட்டளை ஒன்றிற்கான கிரயம், அதாவது ஆர்டர் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. டிங்கிறது வந்து வருடாந்த இருப்பு தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த டின்னு சொல்றது வருடாந்த இருப்பு தேவை. எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் மாதாந்தம் கொடுத்தாலும் நாங்க கண்டிப்பா வருடாந்தத்தை பேஸ் பண்ணி தான் செய்யணும். அப்ப மாசத்துக்கு கொடுத்தா மாசத்தை நாங்க 12ஆல பெருக்கித்தான் அந்த டிமாண்டை கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிஹெச்னு சொல்லி சொன்னா ஹோல்டிங் காஸ்ட்னு சொல்லி அர்த்தம். அதாவது அழகொன்றை வந்து நாங்க குறித்த காலப்பகுதியில வச்சிருக்கதால எங்களுக்கு ஏற்படுற செலவு. கட்டளை செலவு, கட்டளை கிரயம்னா நாங்க அழக வந்து கட்டளை இடுறதுக்கு எவ்வளவு செலவுன்னு சொல்லி இத வச்சுதான் நாங்க கணக்கு செஞ்சு கொண்டு போகணும். ஓகே, இப்ப நாங்க கணக்குக்கு போவோம் டைரக்டா. ஓகே, ஓகே பாருங்க, இசுரு புத்தக கடையின் இருப்புக்கள் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப பாருங்க, முதலாவது என்ன, மாதாந்த கேள்வி. அதாவது எவ்வளவு எங்களுக்கு மாதாந்த கேள்வி தந்திருக்கிறாங்க, 300 அலகுகள்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப இங்க மாதாந்த கேள்வி தரக்குள்ள நாங்க அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, மாதாந்த கேள்வின்னு சொல்லி தரும் பொழுது 300 தானே, அதாவது டிமாண்ட் டின்னு சொல்லி படிச்சோம். அப்ப மாதாந்த கேள்வி 300னா 300 தர 12 ஈக்குவல் 3600. சரி, அடுத்தது எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க, அடுத்தது பாருங்க, கட்டளை செலவு ஒரு கட்டளைக்கு வந்து 5 வீதம். அப்ப இதுதான் ஆர்டரிங் காஸ்ட்னு சொல்லி சொல்றது. அப்ப ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர், இந்த ஆர்டரிங் காஸ்ட் அதைத்தான். அப்ப அது ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு, ஒரு கட்டளைக்கு 5 வீதம், அப்படின்னா 5 ரூபாய். சரி, அடுத்தது எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இஓக்யூ பண்றதுக்கு என்ன தேவை, எங்களுக்கு ஹோல்டிங் காஸ்ட் தேவை, அதாவது இருப்பு பேணல் செலவு. இருப்பு பேணல் செலவு எவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அலகு கிரயத்தில் 10 வீதம். அப்ப அலகு கிரயம்னு சொன்னா எங்களுக்கு இங்க தந்திருக்காங்க காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு, 12.5. அப்ப இந்த 12.5க்கு 10 வீதம் பார்க்கணும். 10 வீதம் பார்த்தா அதுக்கு எங்களுக்கு எவ்வளவு வருது, அப்போ 1.25. சரி, இப்ப எங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. அப்ப தேவையானது எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க முதலாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா, எங்களுக்கு கேட்டிருக்காங்க மேலே உள்ள தகவல்களை பயன்படுத்தி தேவையான கணக்கீட்டு செயல்முறைகள் மூலம், தேவையான கணக்கீட்டு செயல்முறைகள் மூலம்னு சொல்லித்தான் தந்திருக்காங்க. அப்ப முதலாவது கேக்குறாங்க என்னது, ஒரு தடவையில் நிறுவனம் கட்டளையிட வேண்டிய, அதாவது ஒரு தடவையில வந்து நிறுவனம் கட்டளையிட வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர் தெரிய முன்னுக்கு எங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, கட்டளை கணியம் தெரியணும். என்னது, கட்டளை கணியம், பொருளியல் கட்டளை கணியம். அப்ப பொருளியல் கட்டளை கணியம் காண்றதுக்கான சமன்பாடு என்ன சொன்னேன், என்னது, வர்க்கமூலம் ஓகே, வர்க்கமூலம் உங்களுக்கு எப்படி இதுல போடுறதுன்னா, வர்க்கமூலம் 2 தர டி தர CO, அதாவது ஆர்டரிங் காஸ்ட்.
அதன் கீழ் CH, அதாவது ஹோல்டிங் காஸ்ட். சரியா? அப்ப வர்க்கமூலம் போட்டாச்சு. வர்க்கமூலம் 2ங்கிறது வந்து அந்த கணக்குண்ட விதி. 2 தர டிமாண்ட் எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 3600 தர காஸ்ட் ஆஃப் ஆர்டர் எவ்வளவு இருக்கு எங்களுக்கு? 5 காஸ்ட் ஆஃப் ஆர்டர். அதை நாங்க எதால பிரிக்கணும்? ஹோல்டிங் காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு இருக்கு எங்களுக்கு? 1.25. 1.25 நாங்க பிரிக்கும் பொழுது, தயவு செய்து நான் அப்படி கணக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்க கணக்கை செஞ்சு பாருங்க. சரியா? அப்ப கணக்கை கேட்டு கொண்டு இருக்காதீங்க, சும்மா என்னோட ஸ்பீட்கே செஞ்சு பார்க்க பழகுங்க. அப்ப எங்களுக்கு இந்த 2 தர 3600 தர 5ஆல பெருக்கி நாங்க 1.25ஆல பெருக்கக்குள்ள வர்க்கமூலம் 28,800 சொல்லி வருது. எனக்கு வர்க்கமூலம் போட இல்லாத நிலையத்தை நான் வர்க்கமூலம் சொல்லி சொல்றேன். இப்ப ஃபைனலா EOQ எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னா, EOQ பெறுமதி எவ்வளவு? 169.70. இதுதான் EOQ பெறுமதி. இப்பதான் நாங்க இனிதான் கணக்குக்கே போகணும். கணக்குல என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு? ஒரு தடவையில் நிறுவனம் கட்டளையிட வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கை. அப்போ ஒரு தடவையில கட்டளையிட வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டா, நாங்க முதலாவது அதுக்கான சமன்பாடு என்னதுன்னு சொன்னா டிமாண்ட். சரியா? DEMAND. டிமாண்டின் கீழ் EOQன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன டிமாண்டின் கீழ் EOQன்னு சொல்லி சொன்னா, நாங்க பார்த்ததானே ஒரு அளவு கேள்வி எவ்வளவு ஆரம்பத்துல படிச்சோம்? 300 தர 12 பெருக்குள்ள 3600. அப்ப அந்த 3600 EOQ. இப்ப நாங்க கண்ட கட்டளை கணியம் எவ்வளவு? 169.70. அப்ப 169.70 நாங்க பிரிக்க வரக்குள்ள எங்களுக்கான விட எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா 21.21. இதுதான் முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு தடவையில் நிறுவனம் கட்டளையிட வேண்டிய அலகுகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டா 21.21 சொல்லி வருது. சரியா? ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். நிறுவனம் எப்போது கட்டளையிட வேண்டும்? அப்ப நிறுவனம் வந்து இப்ப எப்போது கட்டளையிட வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நிறுவனம் எப்போது கட்டளையிட வேணும்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து லீட் டைம் ஒண்ணு தந்தே இருப்பாங்க. அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல வந்து முதன்மை காலம்னு சொல்லி தந்திருப்பாங்க. அதாவது நாங்க அந்த எத்தனை நாட்கள் நீங்க தந்திருக்காங்க? 5 நாட்கள். 5 நாட்களுக்கு ஒரு கதை இங்க சொல்றாங்க. அப்ப அதனால நாங்க என்ன, அப்ப 5 நாட்களுக்கு ஒருக்கான்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க அதுக்கான சமன்பாடு என்னது? EOQ. EOQவின் கீழ் EOQ தர லீட் டைம் எவ்வளவு? 5. அதன் கீழ் ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 365 நாட்கள் இருக்கு. அப்ப முதலாவது வந்து EOQ எங்களுக்கு எவ்வளவு நாங்க கண்டோம்? 169.70. 169.70 லீட் டைம் எவ்வளவு? 5 நாட்கள். அத பிரிக்கணும் நாங்க 365ஆல. அப்ப 365ஆல பிரிக்கக்குள்ள அப்ப 2.32 சொல்லி வருது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிறுவனம் எப்போது கட்டளையிட வேண்டும்? இதுல தசம் பாரதெல்லாம் நீங்க கணக்கெடுக்க தேவையில்ல. 2.32 வந்து நிறுவனம் கட்டளையிட வேண்டும் சொல்லி ஞாபகம் அந்த கணக்கை நீங்க செய்யணும். சரி, நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சரியா? ஆண்டுக்கான மொத்த இருப்பு செலவின் பெறுமதி யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மொத்த இருப்பு செலவின் பெறுமதின்னு சொன்னா, இன்னைக்கு நான் இன்னொரு கிளாஸை வச்சு நான் இன்னைக்கு EOQ கணக்கு தானே ஃபுல்லாவே நான் கிளாஸை முடிக்கிறேன். எனக்கு திரும்ப கிளாஸஸ்களை இழுத்து கொண்டு இருக்க இயலாது, நீங்களும் படிக்கணும். சோ இந்த ரெக்கார்டிங் முடிய அடுத்த ரெக்கார்டிங்கோட கிளாஸ் முடிக்கலாம். லொக் ஆகுங்க எல்லாரும். சரியா? இப்ப அடுத்தது கேட்டிருக்காங்க ஆண்டுக்கான மொத்த இருப்பு செலவின் பெறுமதி. அதாவது மொத்த இருப்பு செலவின் பெறுமதின்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு கட்டளை கிரயமும் இருப்பு பேணல் கிரயமும் என்னைக்குமே வந்து சமன். கணக்கின்றபடி எடுகோள்ண்டபடி கட்டளை கிரயமும் இருப்பு பேணல் கிரயமும் வந்து சமனா இருக்கணும். சோ நாங்க செய்யற கணக்கு சரியான சொல்லி தெரிஞ்சு கொள்றது இந்த மொத்த இருப்பு செலவின் பெறுமதி காணும் பொழுதுதான். அதாவது மொத்த இருப்பு செலவுக்கான பெறுமதி நாங்க எப்படி காண்றதுக்கான சமன்பாடு என்னன்னா, எங்களுக்கு அது சமன்பாடு தந்து இல்ல, புக்லையும் தந்திருக்காங்க. சமன்பாடு வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சமன்பாடு தான். நான் சொல்ற சமன்பாடு
சமன்பாடை ஞாபகம் வச்சு கொண்டு போயிட்டு கணக்க செய்யுங்க. சரியா? கே சமன், நான் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு, நான் போட்டு விடுறேன். கே சமன் DA இன் கீழ் Q. சரியா? பிளஸ் QC இன் கீழ் 2. சரியா? இப்ப எங்களுக்கு K சமன் D எங்களுக்கு தெரியும் தானே, எங்கட டிமாண்ட் எவ்வளவு. நாங்க முதல்ல இப்ப கணக்குண்டபடி எங்கட டிமாண்ட் எவ்வளவு, டி நாங்க டிமாண்ட் படிச்சோம் 3600. 3600. அப்ப இந்த ஏங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆர்டரிங் காஸ்ட தான் ஏன்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டரிங் காஸ்ட தான் ஏன்னு சொல்லி நாங்க இங்க கருத்துல எடுக்கணும். அப்ப 5. அதன் கீழ் கிவ்னு சொல்றது வந்து குவான்டிட்டி அளவு, அதாவது EOQ பெருமதியை தான் கிவ்வுக்கு ஒப்பிடணும். அப்ப EOQ நாங்க இங்க எவ்வளவு கண்டோம், 169.7 பிளஸ், இப்ப எங்களுக்கு கியூ எவ்வளவுன்னு தெரியும், 169.7. கீழே நாங்க கியூண்ட பெருமதி நாங்க என்ன சொன்னோம், EOQ சமன் கியூண்ட பெருமதி. கியூ இப்ப நாங்க ஒரு இடத்துல என்ன கண்டோம், கட்டளை காஸ்ட் தானே. இப்ப ஹோல்டிங் காஸ்ட், அதாவது வந்து என்னது, இருப்பு பேணல் கிரயம். இருப்பு பேணல் கிரயம் எங்கட கணக்க பொறுத்தளவுல எவ்வளவு வருது, 1.25. 1.25. அதன் கீழ் 2. கணக்குண்டபடி அதன் பெருமதி எவ்வளவு, 2. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு டிரெக்டா பிரதிட்டு கொண்டு போகத்தான் இருக்கு. 3600 தர 5 நாங்க 18,000. 169.7 பிளஸ் 169.7 தர 125 சொல்லி சொன்னா 212.125. அதன் கீழ் 2. இப்ப நாங்க கே சமன் 18,000 வந்து 169.7 பார்க்கக்குள்ள 106.069 பிளஸ் 212.125 2ஆல பிரிக்கக்குள்ள 106.06. 106.0625. பாத்தீங்களா, நாங்க கணக்குண்ட விதிகோள் படி என்னது, கட்டளை கிரயமும் இருப்பு பேணல் கிரயமும் சமன் 106.019 106.025. இப்ப ஆண்டுக்கான மொத்த இருப்புண்ட பெருமதி இது ரெண்டையும் கூட்டுனா 212.13 சொல்லி வரும். இதுதான் ஆண்டுக்கான மொத்த இருப்பு செலவின் பெருமதி. கிளியரா? ஓகே, நாங்க கணக்கு விளங்காட்டி இன்னொரு கணக்குக்கும் போவோம். ஓகேயா? அடுத்த கணக்குக்கு நாங்க போவோம். சரியா? ஓகே, இப்ப நாங்க 2018 பேப்பருக்கு போவோம். ஓகேயா? 2018 பேப்பர். ஓகே, பாருங்க, எங்களுக்கு வந்து இங்க EOQ வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு இலத்திரனியல் உதிரிப்பாகங்களின் நாங்க வந்து கணக்குகளை போட்டுக்கொண்டே போவோம். கணக்கொண்டு ரீட் பண்ணும் பொழுது கணக்குக்கான சமன்பாடுகளை வந்து போட்டுக்கொண்டே போங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். குறிப்பிட்டதொரு இலத்திரனியல் உதிரிப்பாகங்களின் மாதாந்த கேள்வின்னு சொல்லித்தான் தந்திருக்காங்க. அப்ப கேள்வியை டிரெக்டா வாசிங்க. மாதாந்த கேள்வின டிமாண்ட் எவ்வளவு, எங்களுக்கு 1250 அலகுகள் ஆகும். தற்பொழுது கம்பெனி ரூபாய் 150 கட்டளை செலவு. அப்போ ஆர்டர் காஸ்ட் எவ்வளவு, ஆர்டர் காஸ்ட் 150 சொல்லி சொல்றாங்க. ஆர்டர் காஸ்ட் 150. 150 தர எத்தனை ஆர்டர் செய்யறாங்க, 300 அலகுகளுக்கு கட்டளை எழுது. அப்ப 150 தர 300 ஈக்குவல் எவ்வளவு, 45,000. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உதிரிப்பாகங்களின் கொள்வனவு விலை 6,000. அப்ப உதிரிப்பாகங்களோட கொள்வனவு விலைனா ஒரு யூனிட்டின் பிரைஸ் எவ்வளவு, யூனிட் பிரைஸ் எவ்வளவு, 6,000 சொல்லி சொல்றாங்க. அதுதான் உதிரிப்பாகங்களின் கொள்வனவு விலை 6,000. அலகொன்றின் பேணுதல் கிரயம் அப்ப என்னது, ஹோல்டிங்
காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா கொள்வனவு விலையில் 15 ஆகும். அப்ப கொள்வனவு விலை எவ்வளவு, ஒரு யூனிட் பிரைஸ் எவ்வளவு நாங்க படிச்சோம், 6000 சொல்லி. அப்ப 6000க்கு தான் 15 வீதம், அதண்ட பெருமதி தான் என்னதா இருக்கும், ஹோல்டிங் காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 6000க்கு நாங்க 15 வீதம் பார்த்தா 900ங்கிறது தான் ஹோல்டிங் காஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, பாருங்க. ஹோல்டிங் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க, நல்ல கேள்வியை வாசிங்க. உதிரிப்பாகங்களில் கொள்வனவு விலை ரூபாய் 6000 அழகொன்றின் பேணுதற்கிரயம் கொள்வனவு விலையில் 15 ஆகும். கம்பெனி சரக்கிருப்பு முகாமைத்துவத்திற்காக சிக்கன கட்டளை தொகையை பேணினால் இஓகியூ அதனால் தற்போதைய நடைமுறையை விடவும் எந்த அளவு கிரயத்தை குறைக்கலாம். யாருமே எனக்கு இன்னும் நீங்க சொல்லல. நான் இங்க முதலாவதுக்கே போட்டிருக்கேன் பாருங்க. மாதாந்த கேள்வி 1250 தான் போட்டிருக்கேன். கொஸ்டின் பார்த்து கொண்டு இருக்கீங்களான்னு தெரியா. மாதாந்தம்னு சொல்லி சொன்ன நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாதாந்த கேள்வியை 12ஆல பெருக்கிதான் நாங்க வருடத்துக்கு தான் இந்த கணக்கு செய்யணும். அப்ப 1250 தர 12ன்னு சொல்லி சொன்னா 15000. சரி, இப்ப எங்களுக்கு கணக்குண்டபடி எங்களுக்கு தெரியும் தானே இஓகியூ காண்றது. இஓகியூ சமன் வர்க்கமூலம் 2 தர டி தர CO அதன் கீழ் CH சொல்லி படிச்சோம். 2 வர்க்கமூலம் 2 தர டிமாண்ட் எவ்வளவு, 15000. கட்டளை ஆர்டர் காஸ்ட் எவ்வளவு, 45000. அதன் கீழ் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் எவ்வளவு, 900. வர்க்கமூலம் அப்ப எங்க கிட்டத்தட்ட வருது 15 லட்சம்னு சொல்லி வருது. வர்க்கமூலம் 15 லட்சம். அப்ப வர்க்கமூலத்துல 15 லட்சத்துக்கு வர்க்கமூலம் கண்டா இஓகியூ அளவு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 1224.74. அப்ப இதுதான் இஓகியூ பெருமதி. அப்ப இங்க கேட்டிருக்காங்க, அதனால் தற்போது நடைமுறை விட எந்த அளவுக்கு ரேட்டை குறைக்கலாம். அப்ப இங்க எந்த அளவுக்கு ரேம்னா, இப்ப கொள்வனவு உதிரிப்பாண்ட கொள்வனவு விலை எவ்வளவு சொல்றாங்க, 6000. அப்ப 6000த்துல இருந்து 1224 கழிச்சா அப்ப நாங்க எவ்வளவு கொள்வனவு விலையை குறைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. 6000த்துல இருந்து 1224.4775 அளவு நாங்க என்ன சொல்றான்னு சொன்னா குறைச்சி கொள்ளலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போவோம். இதே மாதிரி கொஸ்டின் நாங்க தொடர்ந்து கண்டினியூஸா பார்ப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகேயா? அடுத்தது நாங்க பார்ப்போம் 2014 பேப்பரை பார்ப்போம். ஓகேயா? ஓகே, 2014 நிறுவனம் ஒன்றிற்கு குறிப்பிட்ட பொருள் ஒன்று வருடத்திற்கு 25 கிலோகிராம் தேவைப்படுது. அப்ப இங்க டைரக்டா எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வருடம் தந்திருக்காங்க. எவ்வளவு தந்திருக்காங்க, டிமாண்ட் 25,000 சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்பொருளின் 1 கிலோகிராமின்